வெல்கம் டு கிரிக்கெட்டெயின்மெண்ட் யூடியூப் சேனல். இருங்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு செம தருணம் வந்திருக்கு. இந்தியா vs தென்னாப்பிரிக்கா ODI சீரிஸ் டெசைடர். சீரிஸ் 1-1 ஸ்ட்ராங் லெவல். ராஞ்சியில் இந்தியா 349 அடிச்சு 17 ரன் வித்தியாசத்தில் வெற்றி. அதுக்கடுத்து ராப்பூரில் நம்ம இந்தியா 358-5 பெரிய ஸ்கோர் போட்டாச்சு. ஆனால் மார்க்ரம் 110 ரன்னோட அதையே 4 விக்கெட் வித்தியாசத்துல லெவல் பண்ணிட்டாங்க. இப்போ விசாகப்பட்டினத்தில் நடைபெற போற இந்த 3வது ODI. யார் சீரிஸ் கைப்பிடிக்க போறது? யார் ஸ்பிரிட் ஸ்கில்ல முக்கியமாக நிற்பார்கள்? என்ன ஸ்ட்ராட்டஜிகள் வேலை செய்யப் போகுது? இதெல்லாம் அடுத்த 6 நிமிஷத்துல நாம டீட்டெயிலா பார்க்கலாம். முன்னாடி ODI ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா மொத்தம் 94 போட்டிகளில் இந்தியா 40 வெற்றி, தென்னாப்பிரிக்கா 51 வெற்றி. இது மட்டும் பார்த்தாக்கு ட்ரெடிஷனல் ஸ்ட்ராங் ரெக்கார்ட். ஆனா இப்போதைக்கு இந்தியா ஹோம் கண்டிஷன்ஸ்ல ரூட் பிடிச்சுட்டிருக்காங்க. இந்த சீரிஸ்ல ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, 2 இன்னிங்ஸும் 300 ஸ்கோர். இவ்வளவு ஸ்கோர் அப்படியே தள்ளி வந்தா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி சீரிஸ்னு சொல்லலாம். விராட் கோலி 2 போட்டிலுமே செம ஃபார்ம்ல. ருதுராஜ் காய்க்வாட் ராப்பூர்ல மெய்டன் சதம். பக்க மைடன் மார்க்ரம் செம ஸ்ட்ரோக் பிளே. 2 அணியும் பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ் எல்லாத்திலும் செம போட்டி கொடுத்திருக்கு. இந்த போட்டி நடக்கிறது விசாகப்பட்டினம் ACA VDCA ஸ்டேடியம்ல. இந்த மைதானத்தில் என்ன தெரியுமா? பிட்ச் முழுக்க பிளாட், ரன்கள் அடிக்க செம்ம வாய்ப்பு. சராசரி 1 சென்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 260-27. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் டியூ. இங்கு டியூ வரும் நேரத்துல பவுலர்களுக்கு பந்து பிடிக்கவே கடினம். அதனால் டாஸ் ஜெயிச்சவங்க பெரும்பாலும் பவுல் பிரஸ் தேர்வு பண்ணுவாங்க. ஸ்பின்னர்கள் ஜடேஜா, குல்தீப் மாதிரி பிளேயர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல கெட்டத்தனமா டர்ன் வாங்குவாங்க. ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்தியா 11. யஷஸ்வி ஜெய்சுவால், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ருதுராஜ் காய்க்வாட், KL ராகுல், கேப்டன் WK, ரிஷப் பண்ட், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், அர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா சிராஜ். தென்னாப்பிரிக்கா 11. குவிண்டன் டீகாக், ஐடன் மார்க்ரம், டெம்பா பவுமா, பிரிட்ஸ்கே, டெவால்ட் பிரெவிஸ், டோனி டி ஜார்ஜி, மார்கோ ஜான்சன், கார்பின் போஷ், கேஷவ் மகாராஜ், நான்ட்ரே பர்கர், லுங்கி எங்கிடி. கீ அனாலிசிஸ். இந்தியா பக்கம் விராட் கோலி க்கு எதிராக 10 சதம். பெரிய மேட்ச்ல இன்னும் ஒரு மாஸ்டர் கிளாஸ் வர வாய்ப்பு. ரோஹித் பவர் பிளே நொடியில் ரன்கள் குவிப்பார். ருதுராஜ் செம ஃபார்ம்ல இருக்கார். ஜடேஜா குல்தி மிடில் ஓவர்ஸ்லனை பிரஷர் போட போற முக்கிய ஆசிரம். சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் மார்க்ரம் இந்திய பிட்ச்ல செம அட்ஜஸ்ட் ஆகுறவர். டீகா ஸ்டார்டில் ஸ்ட்ரைக் ரேட் உயர்த்துவார். மார்கோ ஜான்சன் பேஸ் பவுன்ஸ் உண்டு, டெத் ஓவர்ஸ்ல முக்கியம். மேட்ச் ஸ்ட்ராட்டஜி கீ பேட்டில்ஸ். இந்த போட்டி ஒரேயொரு விஷயத்தால முடிவாகும். யார் ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க? முக்கிய பேடில்கள். ரோஹித் வர்சஸ் ஜான்சன், கோலி வர்சஸ் மகாராஜ், மார்க்ரம் வர்சஸ் குல்தீப், டீகாக் வர்சஸ் அர்ஷ்தீப். இந்தியா ஜெயிக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ். 1. பவர் பிளேயில் விக்கெட் கொடுக்கக்கூடாது. 2. மிடில் ஓவர்ஸில் ரன் ரேட் மெயின்டைன் செய்யணும். 3. சவுத் ஆப்பிரிக்கா டெத் ஓவர்ஸ்ல பெரிய பினிஷர்ஸ் கவனமாக பந்து வீசணும். சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். 1. கோலி ரோஹித் ஆரம்பத்திலேயே அவுட். 2. ஸ்பின் கையாள்வது எப்படி? 3. மார்க்ரம் ஃபார்மில் தொடர்வது. ப்ரெடிக்ஷன். 2 அணியும் போட்டிக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்தியா ஹோம் அட்வான்டேஜ் ஸ்பின் அட்டாக் பேட்டிங் ஃபார்மல் ஸ்ட்ராங்.
என் கணிப்பில் இந்தியா ஸ்லைட் ஃபேவரட் 55% சான்ஸ். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா ஓர் அசத்தலான சேஸ் அணியாம் என்பதால். அப்போ நண்பர்களே, இந்தியா வர்சஸ் தென்னாப்பிரிக்கா டெசைடர் ரொம்ப நெருக்கடியான, அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆன மேட்ச். உங்க கணிப்பு என்ன? யார் ஜெயிக்கப் போறது? கோலியா? மார்க்ரமா? ருதுராஜ் இன்னொரு சதம் அடிப்பாரா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பிரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என் இன்ஸ்டா யூடியூப் சேனலை பின்தொடர மறந்திடாதீங்க. ஜெய் ஹிந்த்.